Please subscribe Sadhguru Sai Creations. உங்களுக்கான வெல்த்து, உங்களுக்கான ப்ராஸ்பரிட்டி, அதுக்காக அபெண்டன்ஸ், இதுக்காக நம்ம பயன்படுத்துறது தான். சக்ஸஸ் ரேட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் வந்து கண்கூட பார்க்க முடியும். எல்லா இடத்துலையுமே வந்து டெசிஷன் மேக்கிங்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு ஜாஸ்தியாகும். டீ லைட் கேண்டிலில் வந்துட்டு லைட் அப் பண்ணி, அதாவது பற்ற வச்சு நீங்கள் அந்த கல்லுடைய பக்கத்தில் வச்சுக்கணும். உங்கள் வீடுகளில் வந்து நல்ல ப்ராஸ்பெரிட்டிக்கான எனர்ஜி இம்ப்ரூவ் ஆகி நிறைய கொஞ்சம் மணி ஃப்ளோ, அதுக்கப்புறம் ப்ராஸ்பெரிட்டி வர்றதை உங்களால் வந்துட்டு கண்டிப்பாக ரியலைஸ் பண்ண முடியும். சத்குரு சாய் கிரியேஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஷாலினி, எனர்ஜி ஹீலர் அண்ட் டீச்சர். இன்றைக்கி பைரேட் ஸ்டோனுடைய பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்கிறேன். நீங்கள் அதை கொஞ்சம் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அந்த மாதிரி உங்கள் வீடுகளில் நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் வீட்டினுடைய வெல்த், அந்த ஆம்பியன்ஸையே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடும். ஏன்னா இந்த மாதிரியான ட்ரிக் நீங்கள் பண்ணும்போது ஒரு கிறிஸ்டலுடைய முழு பவரையுமே உங்களால் எடுத்துக்க முடியும். எந்த ஒரு கிறிஸ்டலுமே வந்துட்டு அதுக்குன்னு கதிர்களை வெளிவிடக்கூடிய தன்மைன்னு ஒன்று இருக்குது. ஆனால் அதைவே வந்து மல்டிப்ளை பண்ணக்கூடிய சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த கிறிஸ்டலுடைய சக்தியை நம்மளால் முழுமையாக எடுத்துக்க முடியும். இந்த ஸ்டோனை நம்ம வந்து எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு வரும்போது நல்ல மணி ஃப்ளோக்காக பயன்படுத்துகிறோம். உங்களுக்கான வெல்த்து, உங்களுக்கான ப்ராஸ்பரிட்டி, அதுக்காக அபெண்டன்ஸ், இதுக்காக நம்ம பயன்படுத்துறது தான். ஃபஸ்ட்டு திங் வந்து நிறைய வந்து உங்களுக்கு வெல்த் அட்ராக்ஷன் வந்து அதிகமாகும். அடுத்தது சக்ஸஸ் கிடைக்கும். எந்த ஒரு வேலையிலையும் சக்ஸஸ் ரேட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் வந்து கண்கூட பார்க்க முடியும். தென் வந்து உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப பூஸ்ட் ஆகும். இப்போது சாதாரணமாக வந்து நம்ம இந்த வேலையை செஞ்சாலும் நமக்கு அது செட் ஆகுமா, சரியாக வருமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்காது. என்னால் முடியும், அது எனக்கு ப்ராப்பராக வந்து சேரும், நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதில் வந்து ரிசல்ட் சூப்பராக இருக்கும், இன்கம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் கண்டிப்பாக பூஸ்ட் ஆகும் அதில். தென் வந்து ப்ராஸ்பெரிட்டி எனர்ஜிஸும் வந்துட்டு அதிகரிக்கும். தென் வந்து உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் தான், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து இருக்கும், செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கும். கான்ஃபிடென்ஸ் லெவல் வேறு, மோட்டிவேஷன் வேறு. ஏன்னா மோட்டிவேஷன் இருந்தால் தான் கான்ஃபிடென்ஸே வரும், அதுக்கப்புறம் தான் கான்ஃபிடென்ஸ் வரும், அது ஒன்று. தென் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து டெசிஷன் மேக்கிங்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு ஜாஸ்தியாகும். சரிங்களா? தென் வந்து நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். உங்களுக்கு வெல்த்து கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். சரி, இப்போ இது எல்லாமே எப்படிங்க பண்ணுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்குள்ளே வந்திருக்கும். இவ்வளோ நேரம் பேசிட்டீங்க, எப்படிமா நான் அந்த கல்லை வச்சு நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்ட்டு வரும் இல்லையா? இந்த பைரேட் ஸ்டோன் அப்படிங்கிறது பிரேஸ்லெட்டாவோ மாலையாவோ பயன்படுத்தினா வேலைக்காகாது. இதில் வந்து ராக்காக பயன்படுத்தணும். ராக் அப்படிங்கிறது ஒரு 1/2 கிலோ, ஒரு 200 கிராம், 250 கிராம், இல்லை 1 கிலோ, இல்லை 1.5 2 கிலோ. ஸோ உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த பைரேட் கல்லை வந்து உங்களுடைய ஆஃபீஸு, வீடு, எங்கே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த ஒரு பிளேஸில் வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த பிளேஸ் பக்கத்தில் ரொம்ப ஈஸி ட்ரிக்கு, ஒரே ஒரு சின்ன டீ லைட் கேண்டில், இந்த கப்பில் இருக்கும் இல்லையா, அலுமினியம் கப்பில் எல்லாம் இப்போ வருது இல்லை, அந்த மாதிரி ஒரு டீ லைட் கேண்டிலில் வந்துட்டு லைட் அப் பண்ணி, அதாவது பற்ற வச்சு நீங்கள் அந்த கல்லுடைய பக்கத்தில் வச்சுக்கணும். இந்த கல் இப்படி இருக்குன்னா அது பக்கத்தில் நீங்கள் வந்து என்ன செய்யணும், அந்த விளக்கு கூட வைக்கலாம். நல்லெண்ணெய் விளக்கு, நெய் விளக்கு, எது வேணாலும் வைக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். இந்த இடத்துல தேவைப்படுறது ஃபயர் எனர்ஜி, அவ்வளோதான். பட் ஃபயர் எனர்ஜிங்கிறது ஒன்றா லேம்பாக வைங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஊதுபத்தி இருக்குல்ல, அந்த ஊதுபத்தியை வந்து நீங்கள் ஒரு 2 ஸ்டிக் வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு 3-4 ஸ்டிக்கு வைக்கிறீங்க, அவ்வளோதான். எது வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், அது உங்களுடைய விருப்பம். ஏன்னா அங்கே ஃபயர் வேணும், அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். இன்னொன்று ஏர் எனர்ஜி வேணும், அது ஊதுபத்திக்காக. ஏதாவது ஒன்றை மட்டும் வச்சிங்கன்னா போதும். இப்போதைக்கு ஃபயர் எனர்ஜியை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ லேம்ப்பு இல்லைன்னா கேண்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் அந்த கிறிஸ்டல் ஒரு பக்கத்தில் உட்காந்து உங்களுடைய ஆறாவும் கிறிஸ்டலுடைய ஆறாவும் நல்லா மெர்ஜ் ஆகணும் அந்த இடத்துல. அப்போது என்னென்னா நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய உருவமாக இருப்பீங்க, ஆனால் கிறிஸ்டல் சின்னதாக தானே இருக்கும். ஸோ அதுக்கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட சைஸில் தான் இருக்கும் இல்லையா.
ஸோ அப்போ அது அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளே ஃபில் ஆகிற வரைக்கும் உட்காரணும், அந்த இடத்துல இருக்கணும், ப்ரெசண்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸு, அந்த ஒரு ஆவரேஜ் டைம் தான் நான் சொல்கிறது. ஸோ நீங்கள் அந்த டைமிங்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்குள்ளே வந்து ஒரு ப்ராஸ்பரான எனர்ஜி வேணும் அப்படின்னா உங்கள் மைண்ட் செட் மட்டும் மாறினா பத்தாது, எனர்ஜி சிஸ்டம் மாறணும். ஏன்னா நம்மளுடைய ஆறாம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் நிறைய வந்து கலர்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கு. சொல்லப்போனால் உங்களுக்கு இந்த பைரைட்டில் வந்து வெளியில் வரக்கூடிய கதிர்வீச்சுகள் வந்து கோல்டன் எனர்ஜியாக தான் வரும், கோல்டன் கலர். அப்போ கோல்டன் கலர் தான் உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு வந்துட்டு ப்ராஸ்பெரிட்டியை அட்ராக்ட் பண்ணக்கூடிய கலர். இப்போ நல்லா வெல்த்தியான கோயிலுக்கெல்லாம் போனால் எந்த கலரில் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க, இல்லைன்னா வந்து பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல. இப்போ நம்ம திருப்பதி போகிறோம், திருப்பதியில் வந்து அந்த சுவாமியோட கருவறையோட மேலே கோபுரம் என்ன இருக்குது, தங்க கோபுரம் தானே இருக்குது. நான் இதை சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். எந்த ஒரு கோயில்லையுமே கலசம் வந்து கோல்டு கோட்டிங் தான் கொடுத்துருப்பாங்க இல்லையா. பிகாஸ் அந்த கோல்டு அப்படிங்கிறதே வந்து பயங்கரமான ப்ராஸ்பெரிட்டி அட்ராக்ஷன் கலர், அதனால தான். ஸோ பைரைட் ஆல்சோ அந்த மாதிரி. இன்னொன்று உங்களை வந்து நல்லா கிரவுண்டிங்காகவும் வச்சுருக்கும் பைரைட்டு ஸ்டோனு. ஸோ அதனால் இந்த பைரைட் ராக் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்கள் வீடுகளில் வந்து நல்ல ப்ராஸ்பெரிட்டிக்கான எனர்ஜி இம்ப்ரூவ் ஆகி நிறைய கொஞ்சம் மணி ஃப்ளோ, அதுக்கப்புறம் ப்ராஸ்பெரிட்டி வர்றதை உங்களால் வந்துட்டு கண்டிப்பாக ரியலைஸ் பண்ண முடியும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். என்னோடய அடுத்த பதிவில் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.